வணக்கம், நான் உங்கள் அத்தா. வெல்கம் டு செக்கம்மா சேனல். நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வளர்த்துற ஆர்கானிக் காய்கறிகளுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா, லிக்விட் ஃபெர்டிலைசர், அது இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுத்தீங்கன்னாக்க ஒரு பூ பூக்கிற இடத்துல 4-5 பூ பூக்கும். அதே போல் காய்கறிகளும் ஒரு காய் பறிக்கிற இடத்துல கண்டிப்பாக 4-5 காய் பறிக்கலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு எல்லாரும் செய்கிற மாதிரி இல்லாமல் இதில் ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ணி நல்லா புளிக்க வச்சு கொடுக்கும்போது தான் இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. வாங்க இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். பாருங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீதியான வெஜிடபிள் வேஸ்ட் இது மாதிரி மிக்சியில் அரைச்சி நல்லா நைஸாக கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சக்கரை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா அது ஒரு 3 நாள் வைக்கும்போது நல்லா புளிச்சு போயிடும். புளிச்சு நல்லா நொதிச்சு போய் நிறைய குட் பாக்டீரியாஸ் உருவாயிடும். இது மாதிரி நம்ம ஒரு 3-4 நாளைக்கு வெஜிடபிள் வேஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு தடவை கரும்பு சக்கரை போட்டால் போதும். ஒரு தடவையும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை மட்டும் போட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் அரைச்சி இந்த மாதிரி நம்ம சேகரித்து வச்சுட்டு ஒரு பங்குக்கு ஒரு 5 பங்கு 6 பங்கு தண்ணி கலந்து நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா ஒரு மக்க அளவுக்கு இதில் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெஜிடபிள் வேஸ்ட் தண்ணி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க காய்கறிகளுக்கெல்லாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மக்கு அது மாதிரி நம்ம கொடுக்கலாம். இது மாதிரி பாருங்கள், உடனடியாக இழுத்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம மண் கொஞ்சம் நல்லா பொலன்னு வச்சுருக்கிறதுனால அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது மாதிரி எல்லா காய்கறி செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாங்க. இதில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. இது டைல்யூட் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால ஈஸியாக உடனடியாகவே செடியினுடைய வேருக்கு போயிட்டு நல்ல டக்குன்னு எஃபெக்டிவாக இருக்கும். இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது நிறைய ஈல்டு எடுக்கலாம். ஏன்னா எல்லா விதமான சத்துக்களும் இந்த வெஜிடபிள் வேஸ்ட் தண்ணியில் லிக்விட் ஃபெர்டிலைசரில் அடங்கி இருக்கு. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதுக்கு எல்லாமே நம்ம கொடுக்குற அந்த உரங்கள் தான் காரணங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் நிறைய உரங்கள் யூஸ் பண்ண மாட்டேன், அளவாக தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 5-6 உரம் தான் மெயின். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும், சூப்பராக நம்ம செடி வளர்த்தலாம். இங்கே பாருங்கள், எத்தனை காய் பறிச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஒரு செடியிலையுமே. அதே போல் அடுத்தது அவரைக்காய். இந்த செடியும் அப்படிதாங்க, நல்ல காய் கொடுக்குது. இப்போது நாட்டு தக்காளி அறுவடையை பார்க்கலாங்க. இந்த நாட்டு தக்காளி 80s 90s தாங்க இதெல்லாம் ரொம்ப எல்லா கடையிலையும் இந்த நாட்டு தக்காளி விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஆப்பிள் தக்காளி அறிமுகமாகிற டைம்னு நினைக்கிறேன். அது மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நாட்டு தக்காளி ஓரம் கட்டிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா சீக்கிரமாக அழுகிடுமா, நிறைய நாள் வெளியே வச்சு தாக்கு பிடிக்க முடியாது, அதனால இது ஓரம் கட்டிட்டாங்க. ஆனால் இந்த தக்காளியில் இருக்க டேஸ்ட் அந்த தக்காளியிலலாம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 2 தக்காளி நீங்கள் போட்டிங்கனாவே போதும், ரசமெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம அப்படியே கையிலேயே பிசைஞ்சு விட்டுடலான்னு வைங்களேன். கத்தி தேவையில்லை, மிக்சி தேவையில்லை. அது மாதிரி இதை நம்ம செஞ்சிடலாம். ரசமெல்லாம் வைக்கும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய், பாவக்காய், அவரைக்காய், நாட்டு தக்காளி எல்லா அறுவடையும் பண்ணியாச்சு. நான் சொன்ன இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை உங்களுடைய செடிகளுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நிறைய காய்கள் நீங்களும் பறிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.